ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷங்கர், சேலம் சிக்ரம் அகாடமிலேருந்து. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பர்சன்டேஜில் பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். சதவீதத்தில் பகுதி 5. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பர்சன்டேஜில் பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 5 கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். Two numbers are respectively 25% and 20% less than the third number. What percentage is the first number of the second number? இரு எண்கள் மூன்றாவது எண்ணிலிருந்து 25% மற்றும் 20% குறைவாக உள்ளது எனில் முதல் எண் இரண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம்? இப்போ டூ நம்பர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 25%, 20% லெஸ் than the third number அப்படின்னா மொத்தம் 3 நம்பர் இருக்குது. ஏ, பி அண்டு சி அப்படின்ற 3 நம்பர் இருக்குது. இப்போ தேர்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர் வந்து 25%ம் செகண்ட் நம்பர் வந்து 20% லெஸ் தானே இருக்குது. இப்போ தேர்ட் நம்பரை நான் 100 எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 25% கம்மி. அப்போ 100ல் 25% போனால் ரிமைனிங் 75. இது ஏக்கு. பி வந்து 20% கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே பிக்கு எவ்வளோ வரும்? 80 வரும். ஸோ ஏபிசியில் சி வந்து 100 அசைன் பண்ணியிருக்கேன். ஏ வந்து 25% லெஸ் தென் சி, அப்போ 75. B வந்து 20% less than C, so B at value 80. So A 75, B 80 and C 100 அப்படின்னு வந்துடும். இப்போ கேட்டிருக்கிற கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் எண் இரண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம்? முதல் எண்ன்றது A, முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எத்தனை சதவீதம்? அப்போ B கீழே வரும் இன்ட்டு 100 வரும். ஸோ ஏ வந்து பியில் எத்தனை பர்சன்டேஜ்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் தி செகண்ட் நம்பர்? ஸோ செகண்ட் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் எத்தனை பர்சன்டேஜ்? அந்த ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா 75 டிவைட் பை 80 இன்ட்டு 100. இந்த 0 எலிமினேட் பண்ணிடுங்க. 75 பை 8 இன்ட்டு 10. 75 பை 8 இன்ட்டு 10ன்றப்ப கேன்சல் பண்ணும்போது 4 2s are 8, இங்கே 5 2s are 10. கேன்சல் பண்ணிங்கன்னா 575 சார் 575 சார் 475 சார் 300. அப்போ 375 டிவைட் பை 4. 375 4ல் டிவைட் பண்ணிடலாம். 9 4 சார் 36, ரிமைனிங் 1 15. 3 4 சார் 12, ரிமைனிங் 3. பாயிண்ட் ப்ளஸ் பண்ண 0. 7 4 சார் 28, ரிமைனிங் 2 0. அப்போ 93.75%. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 93.7%, 75%. தட் இஸ் தி ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். If the numerator of a fraction is increased by 20% and its denominator by 25%, then the fractions obtained is 3/5. What is the original fraction? ஒரு பின்னத்தின் தொகுதியில் 20%ம் பகுதியில் 25% உயர்த்தும் பொழுது கிடைக்கும் புதிய பின்னம் 3/5 எனில் அந்த பின்னத்தை காண்க. இப்போ ஃப்ராக்ஷன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் x/y அப்படின்றது தான் ஃப்ராக்ஷன். இதில் நியூமரேட்டர் வந்து 20%, டினாமினேட்டரில் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் எவ்வளோ? 3/5 கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னம் அப்படின்றது x/yன்ற ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா. இப்போ எக்ஸ்ன்றது 100% தான், ஒய்ன்றதும் 100% தான். அதாவது நியூமரேட்டர் தொகுதியும் 100% தான், பகுதியும் 100% தான். இப்போ தொகுதியில் வந்து 20% அதிகப்படுத்துகிறாங்களா, அப்போ மேலே எவ்வளோ வரும்? 120% ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்து பகுதியில் எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 25%. அப்போ 125% ஆஃப் ஒய். ஓகேங்களா, அப்போ மேலே வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 120% ஆஃப் எக்ஸு, கீழே 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போ 125% ஆஃப் ஒய். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் 3/5. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே 120x பை கீழே 125y ஈக்குவல் டு 3/5. ஸோ இந்த 120 125ம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 25, இங்கே 24 வரும். ஓகேங்களா, அப்போ x/y என்ன கிடைக்கும் அப்படின்னா x/y ஈக்குவல் டு 3/5 இன்ட்டு இந்த 24/25 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகும்போது 25/24ன்னு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 5 டைம்ஸ் வரும். இது கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் வரும். therefore x/y ஈக்குவல் டு 5/8. therefore x/y equal to 5/8. இதுதான் இந்த கேள்விக்கான
விடை. அப்போ அந்த பின்னம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரிஜினலாக ஆன்சர் இஸ் 5/8. அடுத்த கேள்வி பார்க்கலாம். If the numerator fraction is increased by 20% and the denominator is decreased by 5%, the value of the new fraction becomes 5/2. The original fraction is. ஒரு பின்னத்தின் தொகுதியில் 20% உயர்த்தப்பட்டு பகுதி 5% குறைக்கப்படும் பொழுது கிடைக்கும் மதிப்பு 5/2 எனில் அந்த பின்னத்தை காண்க. இதுவும் இதற்கு முந்தைய கேள்வி மாடலே தான். இப்போ பின்னம் என்பது x/y அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். x என்பது 100%, y என்பதும் 100%. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுதியில் வந்து 20% உயர்த்துறாங்க. அப்போ 120% ஆஃப் எக்ஸ்னு வரும். அடுத்து பகுதி வந்து 5% குறைக்கிறாங்க. அப்போ 100%ல் 5% போணுச்சுன்னா 95%. 95% ஆஃப் y கிடைக்கிற மதிப்பு 5/2. ஸோ இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 120x/95y ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5/2 வரும். 120x divided by 95y equal to 5/2. அப்போ x/y equal to 5/2 into 120/95 இருக்கு இல்லையா, அதன் சைடு கொண்டு போகும்போது 95 divided by 120 ஆயிரும். 95/120. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 95க்கும் இந்த 5க்கும் இந்த 120க்கும் 24 டைம்ஸ் வரும். 5க்கும் 120க்கும் 24 டைம்ஸ் வரும். ஸோ கேன்சல் பண்ண முடியாது. மேலே 95 வரும், கீழே 224s are 48. ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருந்திருக்கும்? 95/48 வேல்யூஸில் இருந்திருக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In an examination, every candidate took maths or English or both. Okay, if 65% took maths and 60% English, how many took maths and English both? ஒரு தேர்வில் மாணவர்கள் ஆங்கிலம் அல்லது கணிதம் அல்லது இரு பாடங்களையும் தேர்வு செய்ய வேண்டும். இதில் 65% பேர் கணிதத்தையும் 60% ஆங்கிலத்தையும் தேர்வு செய்தால் இரு பாடங்களும் தேர்வு செய்தவர்கள் எத்தனை பேர்? அதாவது சதவீதத்தில். இது வந்து வென் டயக்ராம் மெத்தடில் சொல்கிறேங்க. அவனிங்க இப்போ வென் டயக்ராமில் போட்டோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? மேக்ஸு, இன்னொன்று இங்கிலீஷ். இப்போ மேக்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 65%, இங்கிலீஷ் எடுத்தவங்க 60%. ஹவு மெனி டுக் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ அது எக்ஸ் போத். ஓகேங்களா? இப்போ டோட்டல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 100%. ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் மட்டும் எடுத்துவாங்க. மேக்ஸ் ஒன்லி அப்படின்னா இந்த 65லேருந்து எக்ஸ் என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணணும். 65 மைனஸ் எக்ஸு. அதே போல் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்றவங்க ஆங்கிலம் மட்டும் அப்படின்னா இந்த 60லேருந்து இந்த எக்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 60 மைனஸ் எக்ஸு. போத் ரெண்டுமே எடுத்துவாங்க எக்ஸு. இது மூணையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்கும்? 100%. இப்போ மூணையும் கூட்டுங்க. 65 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 60 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 65 கூட்டினா 125 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. therefore எக்ஸ் ஈக்குவல் டு 125 100 போனால் 25. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 25%. அப்போ மேக்ஸும் இங்கிலீஷும் ரெண்டுமே எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 25%. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகேங்களா? இந்த கொஷினை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் சொல்லணும்னா 65% மேக்ஸ் இருக்காங்க, 60% வந்து இங்கிலீஷ் இருக்காங்க. ரெண்டையும் கூட்டுங்க 125% வரும். மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ மைனஸ் பண்ணிடுங்க 25%. இதுதான் உங்களுக்கு இரண்டு போத் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மதிப்பு 65 60 கூட்டுறீங்க 125. 125லேருந்து மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? ஆல் சப்ஜெக்ட்ஸு, அதாவது மேக்ஸும் இங்கிலீஷும் சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? 100%. அப்போ 125ல் 100% போனால் ரிமைனிங் இருக்கிற 25% தான் போத் அப்படின்றது சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் இது மாதிரி ஷார்ட்கட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறமேலே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அது எல்லா சம்ஸ்க்குமே ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சம்ஸ்க்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த கொஷனுக்கு அப்ளை பண்ணுன்றது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஷார்ட்கட் மெத்தட்லையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
In a group of students, 70% can speak English, 75% can speak Hindi. If 10% of the students can speak none of the two languages, what percentage of students can speak both the languages? ஒரு குழுவில் 70% பேர் ஆங்கிலத்திலும் 75% பேர் ஹிந்தியிலும் பேசுகின்றனர். 10% பேர் இவ்விரு மொழிகளும் பேசுவதில்லை எனில் இவ்விரு மொழிகளும் பேசுபவர்கள் எத்தனை சதவீதம்? இப்போ என்னென்ன இருக்குது? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷ் ஹிந்தி. இங்கிலீஷ் எத்தனை பேருன்னா 70%, ஹிந்தி வந்து 75%. ரெண்டுமே எத்தனைன்றது தெரியாது, அது X%. அப்போ இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 minus X. அடுத்து ஹிந்தி ஒன்லி 75 minus X, both X. இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை பர்சன்டேஜ் வரணும்? 100% வரணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 10% பேர் இவ்விரு மொழிகளும் பேசுவதில்லை. இதுக்கு முந்தைய கேள்வி அப்படி கொடுக்கல. இப்போ இந்த மேக்ஸ் மட்டும், மன்னிக்கணும், இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க, ஹிந்தி மட்டும் பேசுகிறவங்க, அப்புறம் ரெண்டுமே பேசுகிறவங்க, இந்த மூணையும் கூட்டினா ஜென்ரலாக 100% வரும். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறவங்க எடுத்துட்டோம், அப்புறம் ரெண்டுமே பேசுகிறவங்க எடுத்துட்டோம், அப்படி இருக்கும்போது 100% வரும். ஆனால் இதில் 10% வந்து ரெண்டுமே பேசலை. அப்போ 100%லேருந்து அந்த 10% மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எத்தனை பர்சன்ட் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க? 90%. அப்போ இது மூணையும் கூட்டுங்க. 70 minus X plus 75 minus X plus X ஈக்குவல் டு எவ்வளோ வரணும்? 90. மைனஸ் X plus X கேன்சல் ஆயிரும். 70 plus 75 145. ஸோ அப்போ X ஈக்குவல் டு 145 minus 90. மைனஸ் பண்ணிங்கன்னா 145ல் 90 மைனஸ் பண்ணும். அப்போ எத்தனை வரும்? 55%. அப்போ இவ்விரு மொழியும் பேசுபவர்கள் எத்தனை சதவீதம்? 55%. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இப்போ இந்த கேள்வியிலும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ 75% வந்து ஹிந்தி, 70% வந்து இங்கிலீஷ், ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 145%. இதிலேருந்து 90 மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அன்டில் மைனஸ் பண்ணிங்க அங்கே, ஏன்னா ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே கண்டிப்பாக படிக்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து எதுவுமே பேசாதவங்க இருக்காங்க, ரெண்டு மொழியும். அப்போ அந்த 10% போக ரிமைனிங் 90ல் மைனஸ் பண்ணணும். ஸோ 75 70 கூட்டினா 145, அதுலேருந்து 90 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 55%. இதுதான் ரெண்டுமே. இப்படி சிம்பிளாக நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். இந்த மெத்தட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பர்சன்டேஜில் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது போல் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.